அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எங்கள் வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குது? இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லு. எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் பாட்டன் காலத்தில் இந்தியா இருந்ததா? இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா? திறக்க விடமாட்டோம். அது என்ன எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. இப்போ தேர்தல் முடிஞ்சிடுச்சுல, திறந்து காட்டு பார்ப்போம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னே புரியாமல் வேலை செஞ்சால் இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யார்? இந்த ரெண்டு திராவிடமும் இந்த ரெண்டு கட்சிகளும் தான், இந்த இந்திய கட்சிகளும் தான். சேட்டை அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன், 8 வழிச்சாலை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன். பிரதமர் மோடி வந்து தன்னை மனித பிறவியே இல்லை, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட 10 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியெல்லாம் வாழ்ந்துருக்கோங்கிறத நினச்சி பெருமைப்படுங்க. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல, நானே ராமர்ன்ட்டேன். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்கார். அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தியல்ல சொல்கிறாரு. நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சி வச்சிருக்காரு பாருங்க. கால கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க. அதுதான் நீங்கள் சரியான ஆண்மகனா வீரமகனாக இருந்தால் ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். ஒரிசாவில் எங்கால் கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்னு அங்கே போய் பேசுகிறீங்க. இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுகிறது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதா? இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுகிறீங்க. பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை. பஞ்சாபில் போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யார் நீங்கள் பேசலை. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனவெறி, சிறங்கு, சொரியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்கள் ஆள் அப்போ அவன் இந்தியன் இல்லை, நாங்கள் இந்தியன் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல. இங்கே யாரும் இந்தியன் இல்லை. அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம், நாங்கள் அங்கே ஆளக்கூடாது. எங்கள் மாநிலத்தை 60 வருஷமாக எவன் வேணால் ஆண்டுக்கிட்டு இருப்பேன், நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளலை, இன்னும் ஆளலை. அவர் இன்னும் முதலமைச்சராக ஆள போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறிய நீ. அப்போ 60 வருஷமாக எங்களை ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ, ஃபாசிசம், சாவனிசம், இனவெறி, வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினே வேதம். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்ல. என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள், அருமை அன்பைய தம்பி. இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? ஒரு தமிழராக உங்கள் நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரிச்சி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டீலா இடத்து ப்ரௌடு கன்னடிகான்னு பேசிட்டு போவீங்க நீங்கள். ஒரிசாவில் இன்னும் அவன் முதலமைச்சர் ஆகலை, எங்கால் ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்குது. அதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறீங்கல்ல. இதை நல்ல ஆண் மக்களாக நீங்கள் வீர மக்களாக இருந்தால், பெரும் தலைவராக நேர்மையான தலைவராக இருந்தால் ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலைங்க, நான் பேசுகிற கருத்துக்கு தெரிவிக்கலை. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தேன். ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்குது. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டில் தான் இருக்குது. தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க. வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டுக்கிற வைத்தியக்காரன் சாவியை